கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதீஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். தகவல்களை கேட்கலாம். சதீஷ்குமார், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்த விவரங்களை சொல்லுங்க, அதன் பின்னணி சொல்லுங்க. பத்மபிரியா, கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டமானது காலவரையற்ற போராட்டமாக நடைபெற்று கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி இந்த திட்டத்திற்காக முதற்கட்ட ஆய்வு பணிக்காக ரூபாய் 3.27 கோடி ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கியது. திட்டத்திற்காக முதற்கட்ட ஆய்வு பணிக்காக நிதி ஒதுக்கியும் கடந்த ஒரு ஆண்டு காலம் கடந்துவிட்ட போதிலும் இத்திட்டத்திற்காக தொடக்க கட்ட நிலையில் உள்ளதாகவும் ஆய்வு பணிகள் எதுவும் தொடங்கவில்லை எனவும் இந்த ஆண்டு அதே நினைவு நாளில் இந்த பிப்ரவரி 19ஆம் தேதியை முன்னிட்டு இன்று அவிநாசி வஉசி திடலில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத பந்தலில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக அமர்ந்துள்ளார்கள். மேலும் இத்திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் முறையான அழுத்தம் கொடுத்து இத்திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் இம்மக்கள் போராட்ட களத்தில் அமர்ந்துள்ளார்கள். இந்த திட்டம் தொடர்பாக தமிழக அரசு என்ன தெரிவிக்கிறது? பொதுமக்களின் கோரிக்கை குறித்து விரிவாக சொல்லுங்க. பத்மபிரியா, கடந்த ஆண்டு இத்திட்டத்திற்காக முதல் நாள் காலவரையற்ற உண்ணாவிரதமாக தொடங்கப்பட்டது. இத்திட்டம் 12 நாட்களின் மக்களின் போராட்டமாக மாறி உருப்பெற்று கடந்த பிப்ரவரி மாதம் முதற்கட்ட ஆய்வு பணிக்காக தமிழக அரசு உடனடியாக 3.27 கோடி ரூபாய் ஒதுக்கியது. இத்திட்டம் 3.27 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையிலேயே உள்ளதாகவும் இத்திட்டத்திற்கான ஆய்வு பணிகளோ தொடக்க நிலையிலே இருக்கிறதாகவும் இம்மக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இத்திட்டத்திற்கான திருத்திய கருத்துரு மத்திய அரசுக்கு அனுப்பவில்லை என இப்போராட்ட குழுவின் மூலம் பெறப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மத்திய அரசு இப்போராட்ட குழுவுக்கு தெரிவித்துள்ளது. இதனால் இத்திட்டம் ஆரம்பகட்ட நிலையிலே உள்ளதாகவும் மேலும் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் உள்ளடக்கிய 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் வாழ்வாதாரமாக உள்ள குடிநீருக்கும் இப்பகுதியில் உள்ள கால்நடைகளின் வாழ்வாதாரமாக விளங்கும் நீராதாரத்திற்கும் இத்திட்டம் நிலத்தடி நீராக செறிவூட்டும் திட்டமாக பயன்படும் என்பது இப்பகுதி மக்களின் கருத்தாக உள்ளது.